கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே ஆண்டவரும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி நம்மை அநேக பெயர்களை வைத்து அழைக்கிறார். நம்முடைய பெயரை வைத்து அழைக்கிறார், உண்மைதான். என் ஜனங்கள், என்னுடைய சீஷர்கள், என்னுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் பலவிதமான பெயர்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்று ஆண்டவர் அநேக பெயரை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பெயர்களை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு வித்தியாசமான பெயர் நமக்கு இருக்கிறது. அந்த பெயருக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. அநேகருக்கு இதுவும் ஆண்டவர் நம்மை அழைத்ததில் ஒரு பெயர்தான் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த பெயர் என்ன என்பதையும் அப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதையும் நாம் சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். விசுவாசி என்று ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது நாம் நம்மை பரிசோதித்து பார்ப்போம் அல்லவா? ஆண்டவர் என்னை விசுவாசி என்று அழைக்கிறாரே, அதற்கேற்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்போமே. ஆண்டவர் நம்மை சீஷன் என்று அழைக்கும் போது நான் என்னை தான் வெறுத்து ஆண்டவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின் செல்லுகிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம் அல்லவா? இன்றைக்கும் அப்படிப்பட்ட பெயர்களில் ஒரு பெயரை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்குத்தான் இதனுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆகவே இதை நீங்களும் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 51 அதிகாரம் 7 வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மற்றவரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ முறை மனுஷருடைய நிந்தனையை குறித்தும் தூஷணங்களுக்கு பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது என்பதை குறித்தும் நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு மேலே இருக்கிற வார்த்தை இன்றைக்கு என்னை மிகவும் தொட்டது. என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, வேதத்துக்கு செவி கொடுக்கிறவர்களே என்று சொல்லவில்லை, வேதத்தை வாசிக்கிறவர்களே என்று சொல்லவில்லை, வேதத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களே என்று சொல்லவில்லை, மாறாக வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே என்று அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? சந்தோஷம் அடைகிறதா? அப்படி என்றால் நாம் வேதத்தை வாசித்து அவருடைய வசனத்தை இருதயத்தில் பதித்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஆனால் இதை படிக்கும் போது சற்று மனம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது, சிறிது வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் இருதயத்தில் இன்னும் பதிக்க ஆரம்பிக்கவில்லை என்பதுதான் உண்மை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தினமும் ஒரு வசனத்தையாவது மனனம் செய்யும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் இந்த பழக்கத்தை சற்று தவற விட்டதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதற்கு முன்பாக அதிகமான வசனங்களை மனப்பாடம் செய்வதுண்டு, ஆனால் இப்பொழுது அது குறைந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இப்படி அழைக்கும் போது எனக்கு சற்று உறுத்தலாகத்தான் இருந்தது. வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்காத என்னையும் கூட அவர் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே என்று அழைக்கிறாரே, நான் அப்படி மாற வேண்டும் என்ற இருதயத்தை கொடுத்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அவருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களாய் மாறினால் போதும். நாம் அவருக்கு செவி கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். அதற்கு பெரியதாய் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்குள் இருக்கும் வேத வசனம் நமக்கு வழிகாட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அப்படி அவருடைய வசனத்தை நாம் இருதயத்தில் பதித்திருக்கும் போது மனுஷர் நிந்தனையாய் பேசும் போது பயப்பட மாட்டோம். அவர்கள் நம்மை பற்றி தவறாய் பேசினால் கூட கலங்க மாட்டோம். ஏனென்றால் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் போன்ற வேத வசனங்கள் நம்மை தேற்றும், நம்ம சந்தோஷமாய் வைத்திருக்க செய்யும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சமாதானத்தை ஒருபோதும் கெடுத்து விடாது. ஆகவே இந்த நாளில் முடிவு செய்யுங்கள், ஆண்டவரே, என்னையும் நீர் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற மகள் என்று சொல்லும்படியா என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஆண்டவர் மாற உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.